வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். துரந்தர் 2 படம் வெளியான 4 நாட்களில் 761 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஏற்கனவே எதிர்கட்சிகள் துரந்தர் அப்படின்னு சொன்னாலே கதறிக்கு இருக்காங்க. ப்ரொபகண்டா ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கு இருக்காங்க. 4 நாட்கள் ஆகியும் எதிர்கட்சிகளுடைய அழுகை இன்னும் ஓயலை. அதுக்குள்ள படக்குழு கலெக்ஷன் ரிப்போர்ட்டெல்லாம் வெளியிட்டு மேலும் எதிர்கட்சிகளுக்கு ஆப்பு வச்சுக்கிருக்காங்க. 4 நாட்களில் 761 கோடி ரூபாயா. இந்திய திரைப்படங்கள்லேயே வேர்ல்டு வைடு அதிகமாக கலெக்ட் பண்ண படம் எது தெரியுமா? நம்பர் 1 தங்கல் படம் 2500 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணுச்சு. 2வது பிளேஸில் பாகுபலி பார்ட் 2, 3வது புஷ்பா, 4வது துரந்தர். இதுதான் லிஸ்ட்டு. இப்போ துரந்தர் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்கர்ஸ் கணிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது படத்துடைய வசூல் நிலவரத்தை சொல்கிறதுக்காக இந்த டாபிக் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஷீலா அப்படிங்கிறவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. இப்போ துரந்தர் 2 படம் வெளியாகிருக்கு. இந்த துரந்தர் 2 படம் ஒரு சார்பு அரசியலை பேசுது. அது பிஜேபிக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரியான காட்சிகள் அந்த படத்தில் வருது. அதனால் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தமிழகத்தில் துரந்தர் 2வது பாகத்தை தடை பண்ணணும். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் படத்தை தமிழகத்தில் ரிலீஸ் பண்ணிக்கட்டும், அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஷீலா அப்படிங்கிறவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக முறையீடு பண்ணியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை கேட்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, இந்த படத்துக்கும் பாலிடிக்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் விளக்கம் கொடுப்பாங்க. அந்த ஷீலா அப்படிங்கிற வழக்கறிஞருடைய அந்த மனு தள்ளுபடி செய்யப்படும். இதுதான் நடக்க போகுது. திமுகவுக்கு இந்த துரந்தர் 2 படம் ஒரு பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம்னா, கடந்த 10 வருடங்களாக கிட்டத்தட்ட பாஜகவுக்கு எதிரான அரசியலை மக்கள் மத்தியில் திணிச்சாங்க. பண மதிப்பிழப்பு இருக்குல்ல, டிமானிட்டைசேஷன், இதனால மக்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் மூளை செலவை செஞ்சாங்க. ஆனால் அந்த துரந்தர் 2 படத்தில் பிரதமர் மோடி கொண்டு வந்த டிமானிட்டைசேஷன் தீவிரவாதிகளுடைய அந்த கூட்டத்தையே எப்படி அழிச்சிச்சு, தீவிரவாதிகளுடைய கூட்டத்துக்கு அது எப்படி ஒரு பெரிய கதறலை ஏற்படுத்துனுச்சு. பிஎம் உடைய டிமானிட்டைசேஷன் அறிவிப்பு அப்படிங்கிறத படத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்களா. பார்க்கக்கூடிய பொதுமக்கள், தமிழக மக்கள்லாம் பிரதமர் மோடி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து ரிவ்யூ கொடுத்துக்கிருக்காங்க. திமுக காங்கிரஸுடைய பேச்சை கேட்டு மோடிக்கு எதிராக நாங்கள் பேசிட்டோம். இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரியுது மோடியுடைய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது, வலுவான ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு. இப்போ தமிழக மக்கள் ரிவ்யூ கொடுத்துக்கிருக்காங்க, ஃபீட்பேக் கொடுத்துக்கிருக்காங்க. தமிழகத்துலேயும் பல தியேட்டர்கள் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிக்கிருக்கு. இந்த பதட்டத்தில் இப்போ தேர்தலை காரணம் காட்டி இந்த படத்தை நிப்பாட்ட திமுக பிளான் போட்டிருக்கு. திமுகவுடைய தூண்டுதலின் பேரில் தான் ஒரு லாயரு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த லாயருடைய மனு கூடிய விரைவாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு பாஜகவினர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இது ஒன்று. அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 10 நாட்கள் காணாமல் தேடப்பட்டு வந்த கருப்பசாமி அப்படிங்கிற இளைஞருடைய உடல் தனியார் கல்குவாரியில் 10 அடி ஆழத்தில் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கு. 10 நாட்களாக அந்த இளைஞரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடப்பட்டு வந்துச்சு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்குவாரியில் 10 அடி ஆழத்தில் அழுகிய நிலையில் பாடியை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அந்த பையனை தேடும்போது அந்த தனியார் கல்குவாரிக்கிட்டையும் விசாரிக்கும் போது அந்த பையன்லாம் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தனியார் கல்குவாரிக்கும் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ பழனியாண்டிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க. அதனால் ஏற்கனவே பழனியாண்டி திமுக எம்எல்ஏ ஊடகவியலாளர்களை கடத்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வந்துச்சு. திமுக எம்எல்ஏ அப்படிங்கிறதுனால காவல்துறையும் அவர் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. இப்போ பாருங்கள், அந்த கல்குவாரியில் இளைஞருடைய உடல் மீட்கப்பட்டிருக்கு. இது சந்தேகத்தை எழுப்புது. அதனால் இது விபத்தா இல்லை கொலையா அப்படின்னு விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குவாரி நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குவாரி நிர்வாகத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் தொடர்புகள் அனைத்தும் விசாரிக்கப்படணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பதிவு போட்டிருக்காரு. 3வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருநெல்வேலி பக்கத்தில் 6 நாட்களுக்கு முன்பாக பட்டியல் இனத்தை சேர்ந்த ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு விவசாயி அவருடைய நிலத்தில் அவர் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மர்ம நபர்களால் கொல்லப்பட்டிருக்காரு. 6 நாட்களாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருந்தாங்க. அதாவது நேற்று காலையில் வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலை. இப்போது அந்த கொல்லப்பட்ட விவசாயியுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வருது. இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மன அழுத்தத்திற்கு உட்பட்டு தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகளில் நியூஸ் வருது. இப்போது உறவினர்கள் அந்த விவசாயியுடைய மகள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாங்களே,
அவங்களுடைய உடலை வந்து நாங்கள் வந்து பெறமாட்டோம், இப்போ வரைக்கும் குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்படலை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாங்க. பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. இப்போ காவல்துறை இந்த வழக்கு சம்பந்தமாக 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஆறுமுகம் விவசாயியுடைய கொலை தொடர்பான வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் என்ன நடக்குது, சட்டம் ஒழுங்கு என்ன இவ்வளவு மோசமாக இருக்குது? சில நாட்களுக்கு முன்பாக தான் திருநெல்வேலி பக்கத்தில், நாங்குநேரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போதை கும்பல் கண்ணில் பார்க்குறவங்களெல்லாம் வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்துச்சு. 9 பேர் கொண்ட கும்பல். இப்போ பாருங்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த விவசாயி விவசாயம் பார்த்துட்டு இருக்கும்போது கொல்லப்பட்டிருக்காரு. மர்ம கும்பல் கொண்டிருக்காங்க. அந்த மர்ம கும்பலை கைது பண்ணாததுனால அந்த விவசாயியுடைய மகளும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாங்க. இப்போது லாஸ்ட்டு 3 பேரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்கு. திருமாவளவன் அவர்கள் பட்டியல் சமூக மக்களுக்காக, அவங்களுடைய நலனுக்காக நான் வந்து கட்சி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் திமுகவுடனான தொகுதி பங்கீடுகள் ரொம்ப பிஸியாக இருக்காரு. இப்போ வரைக்கும் இந்த விவகாரத்தை பற்றி ஒரு பதிவு கூட போடலை திருமாவளவன் அவர்கள். ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, நடக்கக்கூடிய மேக்சிமம் கிரைம்ஸு போதைகளில் தான் நடக்குது. போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் இவ்வளவு குற்ற சம்பவங்களுக்கு காரணம். திமுக ஆட்சி அகற்றப்பட்டு மக்கள் திமுக ஆட்சிக்கு டாட்டா சொல்லி அடுத்து என்டிஏ சர்க்கார் அமையும்ல, என்டிஏ சர்க்காரில் போதைப் பொருள் நடமாட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.